ஏற்கனவே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளின் பேரில் தான் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முறை வந்துட்டு 89 அப்ப கூட இந்த விசாரணை இப்ப திரும்பவும் இதே குற்றச்சாட்டை அதுவும் இதே காங்கிரஸ் வந்து சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கலைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தா இல்ல இவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதால தமிழக மக்கள் வந்து இதை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா பெரும் அதிருப்தியை வந்து சந்திப்பாங்க. காங்கிரஸ்காரர்களுக்கு, காங்கிரஸ் நண்பர்களுக்கு நாம வந்து இதை தெளிவுபடுத்த வேண்டியது கடமை. நான் திமுக அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கல. ஆனால் இந்த குற்றத்தை காரணம் காட்டி திமுக அரசு கலைக்கப்பட்டால் மிக பெரும் அதிருப்தியை காங்கிரஸ் சந்திக்கும். தமிழகத்து மக்களிடம் மிகப்பெரிய அதிருப்தியை சந்திப்பாங்க. இதுல இந்த இடத்துல இன்னொரு செய்தி எனக்கு மறந்து போகாம சொல்ல நான் விரும்புகிறேன். என்னன்னா, புலிகள் மீது நடத்தப்பட்ட விசாரணையின் போது ராஜீவ்காந்தி படுகொலையில் சந்திரா சுவாமிகளையும் சுப்பிரமணிய சுவாமியையும் எதற்காக ஜெயின் கமிஷன் விசாரித்தது? தமிழீழ விடுதலை புலிகள் தான் படுகொலை செஞ்சாங்க ராஜீவ்காந்தியை. அப்படின்னா ஈழத்தமிழர்களை மட்டும் விசாரிச்சிருக்கணும், புலிகள்னு சந்தேகப்படக்கூடியவங்களை மட்டும்தான் விசாரிச்சிருக்கணும். புலிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கங்களை விசாரிச்சிருக்கணும். புலிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் யார் யார் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்து விசாரிச்சிருக்கணும். சந்திரா சாமியை எதற்காக விசாரித்தது? சுப்பிரமணிய சாமியை எதற்காக விசாரித்தார்கள்? திமுக விசாரிக்கிறாங்கன்னா கூட தமிழ்நாட்டில் இருக்குது திமுக ஆதரவான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது ஈழ விடுதலை ஆதரிக்கக்கூடிய ஒரு இயக்கம், அதனால வந்து கலைஞர் ஜெயின் கமிஷன்ல விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் எதுக்கு விசாரிச்சாங்க? இந்த 2 பேருமே நேரடியாக சிஐஏ நிறுவனத்தோடு தொடர்புடையவர்கள். அப்ப இவங்கள்ட்ட விசாரிக்கப்பட்ட உண்மை என்ன, இவர்கள் சொன்னது என்ன, இதை ஏன் இதுவரையில் மக்கள் பார்வைக்கு இந்திய அரசு வைக்கவில்லை? என்னுடைய கருத்து என்னன்னா, ஜெயின் கமிஷன் அறிக்கை, வர்மா கமிஷன் அறிக்கை, இன்னொரு கமிஷன், 3 கமிஷன் வந்து ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலையில விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இதை இல்லாம கார்த்திகேயன் தலைமையில SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிச்சிருக்கிறது. ஆகவே இவர்கள் எல்லாம் வந்து ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை உண்மைகளையும் வெள்ளை அறிக்கையாக இந்திய நாட்டு மக்களின் பார்வைக்கு வைக்கணும். அப்ப உண்மை தெரிஞ்சிடும். என்னுடைய இறுதியான கருத்து, உறுதியான கருத்து, ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலையில CIA உளவு நிறுவனத்தின் கைகள் இருக்கின்றன. அவருடைய ரத்தத்தில் CIA கைகள் பட்டிருக்கின்றன என்பது என்னுடைய கருத்து. இந்திரா காந்தி அம்மையாருடைய வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, அவங்க எல்லாம் CIA உளவாளிகள், CIA நேரடியான தொடர்புடையவர்கள். இல்லைன்னா அவங்களை விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? CIA நேரடியா தொடர்புள்ளவங்கிறது உலகத்துக்கே தெரியும். விசாரணை கமிஷன்ல அப்படி யாரும் இவங்க வந்து 2 பேரும் CIA உளவாளிகள், அதுக்காக அது இந்திய அரசாங்கம் சொல்லாது. ஏன்னாக்க இந்திய அரசாங்கம் சொல்லாது. இன்னொன்னு நான் சொல்றேன், இந்திய அரசாங்கம் சொல்லாது, விடுதலை புலிகளும் இதை சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பகைத்துக் கொள்வதற்கு இந்த சூழலில் 2 பேருக்குமே உடன்பாடு கிடையாது. தமிழீழ விடுதலை புலிகள் கூட இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இது CIA தான் செய்யுது அப்படின்னு சொல்லுவது அவங்களுக்கு சர்வதேச அரங்கத்தில் இன்னும் பெரிய நெருக்கடி உருவாகும். அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்திய அரசாங்கமும் பொருளாதார கொள்கை முழுக்க அமெரிக்க அரசாங்கத்தை சார்ந்து இருக்குது. இன்னைக்கு இந்த அமெரிக்க அரசாங்கம் எதை விரும்புதோ அதுதான் இந்திய அரசாங்கம் உற்பத்தி செய்யுது. அங்க டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது இங்க 20 லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தையில் பெரிய இழப்பு ஏற்படுது. இன்னைக்கு நம்ம மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் அந்த இழப்பை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு பொருளாதார கொள்கையை கையாளுறாரா? இல்லையே. ஏன் அமெரிக்க டாலர் வீழ்ச்சி அடையும் போது இந்திய பொருளாதாரத்தில் ஏன் அந்த பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்படுது? எதுக்கு இழப்பு ஏற்படுது? அப்ப அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை சார்ந்து இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கை இருக்கிற காரணத்தினால்தான் இது இருக்கு. அதனால அமெரிக்க அரசாங்கத்தின் மீது நேரடியாக குற்றம் சாட்டுகிற துணிச்சல் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை. இல்லைன்னா அவங்கள வந்து அவங்க குறி வச்சிருவாங்க. CIA குறி வைக்கும். CIA பண்பு என்னன்னா, இந்திய உலகத்துல அமெரிக்காவுக்கு எதிராக எந்த அரசும் இருக்கக்கூடாது, அமெரிக்காவுக்கு எதிராக எந்த இயக்கமும் செயல்படக்கூடாது. அதுதான் CIA மிக முக்கியமான முதன்மையான கொள்கை, கோட்பாடு. அதனால தென்கிழக்காசிய நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு திருகோணமலையிலே ராணுவ தளவாடத்தை அமைக்க வேண்டும் என்பது அமெரிக்க அரசாங்கத்தின் மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் முட்டுக்கட்டையாக இருப்பார் என்று சந்தேகப்பட்டதனால் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தது, அதற்கான திட்டத்தை தீட்டியது, அதற்கான செயல் திட்டங்களை வரையறுத்து கொடுத்தது. இந்த புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படையின் மூலமாக ஏற்பட்ட இந்திய அரசுக்குமான முரண்பாடுகளை அது பயன்படுத்திக் கொண்டது. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு ஈழத்தமிழர்கள் கொல்லப்படல. ஈழத்தமிழர்கள் 7000 பேர் கொல்லப்பட்ட பிறகுதான் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்படுறாங்க. ஒரு வாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டா கூட. ஆனா இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகுதான் சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க. அது 2000 பேரும் 3000 பேரும்.
இந்திரா காந்தி அம்மையாரை கொன்றதற்கு பிறகு 2000 பேரை 3000 பேரையே வந்து ஒரு எழுச்சியில அல்லது ஒரு கோபத்துல ஒரு ஆத்திரத்துல கொலை அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. இந்திரா காந்தி அம்மையாருடைய படுகொலையை செய்த சீக்கிய சமூகத்தை இந்திய அரசு வெறுத்து விடவில்லை. அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவர் பிரதமராக முடிகிறது, அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவர் தமிழக கவர்னராக இருக்க முடிகிறது. ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதனால் தமிழினத்தையே வெறுக்க வேண்டும், பகைக்க வேண்டும், அந்த இனத்துக்கு விடுதலையே கிடைக்கக்கூடாது என்று சொல்லுவது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? ஆனா உண்மை என்னன்னா அது அல்ல. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஒரு சதி வேளையில் இந்த சிக்கல்கள் வலுவடைந்து விட்டன. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டு விட்டார். இதை துணிச்சலாக வெளியே சொல்லுவதற்கு இந்திய அரசும் தயாராக இல்லை. இதை அம்பலப்படுத்துவதற்கு இந்த சூழலில் விடுதலை புலிகளும் தயாராக